பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 121 அதிகாரம் 2 வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை கவனியுங்கள். எனக்கு உதவி பரலோகத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடமிருந்து வரும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நமக்கு வேண்டிய உதவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அநேக இடங்களை தேடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, உனக்கு வேண்டிய உதவி பரலோகத்தில் இருக்கிறது. சங்கீதம் 124:8 வாசித்து பாருங்க. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறதுங்க. யோவான் 14 அதிகாரம் 13 வசனத்தில், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறாருங்க. தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மகிமை அடைகிறாராம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. நாம் கேட்கிற காரியங்களின் நிமித்தம், நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தின் நிமித்தம் தேவன் மகிமை அடைகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 115:15 வாசிங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லுவேன்? நம்முடைய சகாயம் அவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய நாமத்தில் நாம் கேட்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிற அந்த உதவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்முடைய வாழ்க்கையில் சகாயராக இருக்கிறதுனால வேதம் சொல்லுது பாருங்களேன். எபிரெயர் 13:6 வாசிக்கும் பொழுது, அதனாலே தேவன் நம்முடைய சகாயராக இருப்பதினாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். Glory to God. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகாயராக இருப்பார்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்யக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பார்னா, நான் சொல்லுவேன், நாம் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Glory to God. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுக்கு வேண்டிய உதவியை பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் உங்களுடைய கண்களை ஏறெடுங்க. அவன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உங்கள் கண்களை பரலோகத்திற்கு நேராக ஏறெடுங்க.
தேவன் மகிமை அடையும்படி நீங்கள் கேட்கிற காரியத்தில் கட்டாயம் நான் சொல்லுவேன், இந்த நாள் ஒரு ஜெயத்தை காணப்போகிறீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, நீர் எங்கள் சகாயராயிருப்பதற்காக நன்றி. இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா உதவியையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் கண்களை பரலோகத்திற்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய தயவையும் இரக்கத்தையும் செய்திடுங்கப்பா. இந்த நாளை நன்மையின் நாளாய் ஆசீர்வதித்திருங்க. நீர் எங்கள் சகாயர். நாங்கள் எதற்கும் பயப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.